ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வெளியில் போயிட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கின்னும் டல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் என்னோடய ஹேரும் வெளியில் குளித்து கொஞ்சம் நல்லா ஷைனிங் எல்லாம் கம்மியாகி கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக இருக்குது. இந்த ஹேரை வந்து கண்டிஷ்னர் ப்ளஸ் ஷைனிங் 2-in-1 பேக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹேருக்கும் ஃபேஸுக்கும் ஒரே பேக்கு, ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம், ஹேருக்கு போட்டுக்கலாம். அது என்ன பேக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ அந்த பேக் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு அப்படி நல்லா தேங்காய் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். என்னோட கொஞ்சம் முடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் தான். உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா 2 தடவை தேங்காய் பால் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தேங்காய் பால். கூட வந்து ரொம்ப ஷைனிங் கொடுத்துருக்காக நான் வந்து அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் வந்து நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். உங்களோட ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது நல்லா கூலிங் டைமு, மழை வருது அப்படிங்கிறனால அலோவேரா ஜெல் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன், நீங்கள் சின்ன டேபிள் ஸ்பூனாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அலோவேரா ஜெல் கூட இந்த தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா. அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் தான். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஜாஸ்மின் தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணலான்னு நினச்சேன். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால நான் காய்ச்சின ஆயிலே வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். நல்ல ஷைனிங் வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு கண்டிஷ்னர் பண்ணி கொடுக்கும், ஒரு ஷைனிங் பண்ணி கொடுக்கும் ஹேருக்கு. உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. முடி நல்லா ஷைனிங்காக இருக்குது, சிக்கு விழுகாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நான் நல்ல பயங்கரமான வெயிலில் நேற்று வெளியே போயிருந்தேன். ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகி தலை உள்ள ஸ்கேல்ப் எல்லாமே ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு. முடியும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்கை விட கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இந்த முடிக்கு இந்த கண்டிஷ்னரும் இந்த ஷைனிங் கொடுக்குற இந்த பேக் வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தலையில் வச்சுட்டு லைட்டாக மைல்டாக நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாமல் மைல்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஸ்கேல்ஃபுக்கு அப்ளை பண்ணணும்னு இல்லை, நம்ம முடி வந்து முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இது ரொம்ப நல்லா கண்டிஷ்னர் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ஃபுக்கும் பண்ணிக்கலாம், இருந்தாலும் ஸ்கேல்ஃபுக்கு அவ்வளோ தேவைப்படாது. முடிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா கண்டிஷ்னர் ஷைனிங் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக முடிக்கு மட்டுமே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணால் போதும். ஸ்கேல்ஃபுக்கு வந்து வேண்டாம். ஸ்கேல்ஃபுக்கு இருந்தால் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கேல்ஃபுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து இது நீங்கள் ஸ்கேல்ஃபுக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹேருக்கு மட்டும் நல்லா போட்டுட்டு நல்ல ஒரு மசாஜிங் கொடுத்தீங்கன்னா போதும். நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்னிங்கும் கிடைக்கும், முடிக்கு ரொம்ப ஷைனிங்கும் கிடைக்கும். சேம் இதே தேங்காய் பால் இந்த கண்டிஷ்னரை ஃபேஸ்க்கு போடுறேன். இந்த ஆலிவேரா ஜெல், இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக வீட்லேயே இருக்கிற பொருள் தான். நீங்கள் வந்து ஃபேஸு, கை நல்ல வெயிலுங்க. நேற்று நான் வெளியில் போனப்போ ரொம்ப வெயிலில் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ரொம்ப வேலை கம்மி. தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கூட இல்லைங்க, டக்குன்னு பேக் போட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்போ வந்து என்னோடய ஒர்க் முடிஞ்சு ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம தேங்காய் பாலை விட்டுடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரஷ் பண்ணி ரொம்ப டைம் அப்படின்ல ஒரு 20 மினிட்ஸ் போதும். அதனால் ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிற டைம் இருந்தால் போதும். ஹேரும் நல்லா கண்டிஷ்னர் ஆயிரும், ஃபேஸும் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் என்னோடய இப்போ நம்ம தலைக்கு குளித்தோன்னா துண்டில் வந்து அந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஃபேன் கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக அதை நல்லா தொடச்சி எடுக்கணும். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாக ஒரு துண்டு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஹேர் வந்து ஈரத்துலேருந்து இது பண்ணுறதுக்கு நல்ல உரிச்சோம். இது எடுத்தோன்னே ரொம்ப அந்த தண்ணிலேயே வந்துட்டு நம்ம ட்ரையரில் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஹேர் ஃபால் ஆகிறது ட்ரையர் யூஸ் பண்ணுறது ஒரு ரீசன் தான். நான் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டர்க்கி டவலில் நல்லா ஃபஸ்ட்டு ஈரத்தை ஃபுல்லாக ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா துடைங்க. நல்லா துடைக்கும் போதே உங்களுக்கு வந்து முடி தெரியும் எப்படி நல்லா ஒரு கண்டிஷ்னர் பண்ணாமல். நான் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணல, இது ஒரே பேக் தான். மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கேன். முடி வந்து நல்லாயிருக்கும், கண்டிஷ்னராக ஷைனிங்காக பிளாக்காக அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கால் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான். ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மூக்குக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும். இந்த கண்ணும் அப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெய், அப்புறம் அந்த தேங்காய் பால் அதெல்லாம் இருக்குன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஆயிலி ஸ்கின் பிடிக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின்னே எனக்கு ஆயிலியாக இருக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்ச க்ரீம் போட்டுக்கலாம். இதனால கொஞ்சம் இனி ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். தலை நல்லா ட்ரையாக இன்னும் காயல, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இந்த ஈரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். முடி வந்து நல்லா வெடிக்காமல் முடி வளர்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பா பண்ணுறது, கண்டிஷ்னர் பண்ணுறது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் கூட நான் என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடர் அடித்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஃபேஸுமே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இது வந்து ஒரே இதில் வந்து ஃபேஸையும் ஹேரையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் டக்குன்னு ஒரு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.